வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே கவனமாக செய்தியை கேளுங்க. ஒரு அற்புதமான ஒரு செய்தி. அதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து ஒரு சில வார்த்தைகளை அறிவித்து செய்திக்குள்ளாக சொல்லுவோம். கிறிஸ்தவ மார்க்கத்திலே பாவ மன்னிப்பு மற்றும் கடவுளோடு கூட இணையக்கூடியதான ஒரு உறவு தொடங்குகிறத குறிக்கக்கூடிய ஒரு காரியம்தான் அல்லது ஒரு சடங்கு தான் ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்நானம் தண்ணீரை பயன்படுத்தி செய்யப்படக்கூடியதான ஒரு அடையாள செய்கையாகும். இன்னும் இதை ஒருபடி மேல சொல்ல போனால் ஞானஸ்நானம் என்பது கடவுளுடைய கட்டளை. இதை மத்திய எழுதிய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை இங்கே வாசித்தோம் சொன்னால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு நாங்க வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்க உலகமெங்கும் போகணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்ப ஞானஸ்நானத்தின் மூலமாக ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவுடனும் திருச்சபையுடனும் தனது முறையான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பேஸ் மட்டமாக அடித்தளமாக இருக்கிறது என்பதை மறந்து விட்டார். அதனால ஞானஸ்நானத்துக்கு நம்ம பரவாயில்ல போயிடலாமா அப்படின்னா அது நிச்சயம் கிடையாது. இல்ல ஞானஸ்நானத்துக்கா நம்ம போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும். அப்படியெல்லாம் கிடையாது. ஞானஸ்நானத்துக்கு நேரம் பரவத்துல போக முடியாது. வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு பிரியமானதா, கிறிஸ்துவுடைய மாதிரி பிரகாரம், அவருடைய அடிச்சுவடை பிரகாரம் நடந்தால்தான் அந்த பரவராட்சியம். இல்லைன்னா கிடையாது. இல்ல அதனால இதுதான் ஞானஸ்நானம். இத ஒரு மனிதன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அவனுடைய வாழ்க்கை மிகவும் கடவுளுக்கு பிரியமானதாக என்ன செய்யும் இருக்கும். இந்த வாசித்த மத்திய சுவிசேஷத்தின் 3வது அதிகாரத்தை நீங்க திருப்புங்க. யோவான் ஸ்நானகன் இந்த ஞானஸ்நானத்தை எப்படியாக கொடுக்கிறான் என்பதை இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது 2வது வசனத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானம் எதை வைத்து அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று சொன்னார்? மனம் திரும்புதலை வைத்து. மனம் திரும்புதல், மனம் திரும்பலன்னு சொல்லி ஞானஸ்நானம் இல்ல. ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்கிறான், உலகம் பாவத்துல இருக்கிறது, அக்கிரமத்துல இருக்கிறது. ஆகினால
திரும்ப வேண்டும். அப்போ யோவான் ஸ்நானன் கொடுக்கிற முறை என்ன? ஒரு மனம் திரும்பினார் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இந்த முறையில ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இரண்டாவது அவன் எதன் மூலமாக ஞானஸ்நானம் கொடுக்கிறான்? ஆறாவது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யாரெல்லாம் நாம் செய்த பாவத்தை அக்கிரமத்தை தங்கள் வாயினாலே அறிக்கை செய்தார்களோ அவர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அறிக்கை செய்யாதவங்க ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. நம்ம திருச்சியில் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னா அவங்க மூணு மாதத்துக்கு குறையாம ஞானஸ்நானத்தை கொடுக்கிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். அவரெல்லாம் கற்றுக்கிட்ட பிற்பாடு திருச்சபையை அறிக்கை சொல்றாங்க. அந்த அறிக்கையை வைத்து திருச்சபையார் இவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு அங்கீகரிப்பை சொன்ன பிற்பாடு திருச்சபை அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது. இல்லைங்களா? அப்போ யோவான் ஸ்நானம் கொடுக்கிற ஞானஸ்நானம் மன திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானமாக இருக்கிறது. பாவத்தை அறிக்கை செய்கிற முறையில அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல 7வது வசனம், பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதைக் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மூன்றாவது அவன் எதன் அடிப்படையில ஞானஸ்நானம் கொடுக்கிறான் என்று சொன்னால், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக. அந்த வரும் கோபம் தேவனுடைய கோபம். அந்த ஆக்கினைக்கு, தேவனுடைய ஆக்கினைக்கு, தேவனுடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னு சொன்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், அவனுக்குள் கிரியை செய்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி கிரியை செய்கின்ற பொழுது அவன் பாவத்திற்கு நேராக போகும்போதெல்லாம் ஆவியானவர் அவனோட கூட பேசுவார். அப்போ அது விளை தண்டனை தப்பித்துக் கொள்ள முடியும். இல்ல அப்படிதான் செய்யணும்னு சொன்னா தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது. 3 அடிப்படையிலே யோவான் ஸ்நானன் என்ன செய்யறான்? ஞானஸ்நானம் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானன் யார் என்பதை குறித்து நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்று பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். இந்த வசனத்துல வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில அபியா என்கிற ஒரு ஆசாரிய வகுப்புல இருந்த ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். இந்த அபியா ஆசாரிய வகுப்பில் ஆசாரியன், ஆசாரிய கூடாரங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறதான ஒரு ஆசாரியன் இந்த அபியா. இந்த அபியா பிறந்தவன் தான் சகரியா. சகரியாவும் ஒரு ஆசாரியன், ஊழியக்காரனாக அவன் பணிபுரிந்தான். இந்த சகரியாவுக்கு நியமிக்கப்பட்டதான மனைவி எலிசபெத்தும் ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். இல்லையா? அவன் யாருடைய வம்சத்துல வர பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரத்திலே. ஆரோன் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில மோசேயுடைய அண்ணனாக இருந்தவன் ஆரோன். லேவி கோத்திரத்தார் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள். அப்போ எலிசபெத்தும் ஆசாரிய வகுப்புல பிறந்தவள். அப்ப அந்த குடும்பமே கடவுளுக்காக
பணிவிடை செய்கிற ஒரு குடும்பம் இந்த சகரியாவினுடைய குடும்பம். இப்போ இந்த சகரியாவுக்கும் இந்த எலிசபெத்துக்கும் பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். யோவான் என்கிற பெயர் இருக்கிறாங்க. ஸ்நானகன் என்கிற பேரை அவன் ஞானஸ்நானம் கொடுத்ததுனால நினைக்கப்படுகிறது இல்லையா? யோவான் ஸ்நானகன் தான் இந்த சகரியா எலிசபெத்துடைய பிள்ளையாக என்ன செய்றாங்க இருக்கிறார். ஆனால் இந்த யோவான் இந்த ஆசாரிய வேலையை செய்யாதபடிக்கு அவன் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கிறவனாக அவன் வாழ்ந்து வருகிற வசனம் நமக்கு என்ன செய்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆமா, அவன் வனாந்தரத்துல அவன் என்ன செய்யறான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையால அவன் என்ன செஞ்சான், ஆசாரிய ஊழியத்தை விட்டுட்டு அவன் தகப்பன் செய்கிற அந்த ஆசாரிய பணியை விட்டுட்டு அவன் வனாந்தரத்தை போய் சுற்றி திரிகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ரைட். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கிறான், எபிரேயர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ இங்கே பார்க்க போற இயேசு கிறிஸ்துவும் யாருடைய வகுப்புல பிறந்திருக்கிறார்? மெல்கிசேதேக் என்கிற ஆசாரியனுடைய முறையில் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த இடத்துல யோவான் வனாந்தரத்துல அவன் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இயேசு கிறிஸ்துவோடு கூட கடவுளோடு கூட அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் தான் வராரு. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியாக பிறந்தவன் தான் இந்த யோவான் ஸ்நானகன். ஆகையால அவன் கடவுள் பேரில மிகவும் ஒரு பற்றுள்ளவனாக, கடவுளோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவன் இந்த வனாந்தரத்தில் இருந்து கொண்டு மனத்திற்கு கேட்கலான காரியங்களை குறித்து ஜனங்கள் தன்னிடத்தில் வருகின்ற போதெல்லாம் அவன் போதிக்கின்றான். மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்யுங்கள், இந்த உலகத்திலே ஒரு பெரிய கோபாக்கிலே வருகிறது, அந்த கோபாக்கிற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் வனாந்தரத்திலே அவன் என்ன செய்யலாம், பிரசங்கம் செய்கிறத பார்க்கிறோம். எப்படி சொல்லி பிரசங்கம் பண்றான்? விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த மனிதர்களை பார்த்து அவன் சொல்கிற ஒரு வார்த்தை விரியன் பாம்பு குட்டிகளே. பாம்புக்கு ஒத்த வேஷம் உடையவர்கள் மனிதர்கள் என்பதை அவன் அறிந்தவனாக இந்த வார்த்தையை என்ன செய்யறான் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி மனத்திற்கேற்ற பிரசங்கத்தை பண்ணி அவன் அநேகரை மனத்திற்கு வைத்து யோர்தான் நதியிலே மனத்திற்கு வந்த பாவ ஐக்கிய செய்த அந்த மக்களுக்கு இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்கிறான்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறான். நீங்க 3வது வசனத்துல அவன் எங்க இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வை பண்ணுங்கள், வனாந்தரத்தில் சத்தம் உண்டாயிற்று. இது யார் சொல்றா? ஏசாயா தீர்க்கதரிசி 40வது அதிகாரத்துல தீர்க்கதரிசனமா சொல்றார். யோவான் என்கிற ஒரு மனிதன் உலகத்துக்கு வரப்போறான். அவன் கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னோடியாக இருப்பான். அவன் மனத்திற்கு ஏற்றதான சத்தியத்தை சொல்லுவார். அறிவித்த மனங்கள் பாவத்தை அறிக்கை செய்வார்கள். உலகத்தில் வரக்கூடிய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக ஞானஸ்நானத்தை இந்த யோவான் கொடுப்பான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவே கடவுள் முன்வைத்தார்.
அதன் பிரகாரம் எப்பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஏன் யோவான் ஸ்நானத்தின் இடத்திலே வந்து ஞானஸ்நானம் அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இல்லைங்களா? என்னாகும் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம். என்னாகும்? ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வரைக்குள்ள எல்லாரையும் எண்ணி தொகை இடுவாயாக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு வயது என்ன? இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது வயது என்ன? 30 வயது. சத்தமா சொல்லுங்க, 30 வயசு. அப்போ யோத முறைமையின்படி ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வயது 30 தொட்டுக்கணும். நீங்க வாசித்த இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆசாரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயதிலிருந்து 50 வரைக்கும் உள்ள எல்லா மனுஷரையும் தொகையிடு என்று எத்தனை பேர் இருக்கிறார் பார். அவங்க மட்டும் நீ தெரிஞ்செடுத்துக்கோ. ஏன்? அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் தகுதி உள்ளவர்கள் அவங்க தான் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறது பார்க்கிறோம். அப்போ ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே தகுதி உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய வயது சரியாக 30 வயது. இந்த 30 வயதிலே பழைய ஏற்பாட்டின் முறையின் பிரகாரம் அவர் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆசாரிய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்க வேண்டும். அப்ப ஆசாரிய ஊழியத்தை ஆரம்பிக்கிறவன் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கணும். தன்னை அவன் சுத்திகரிக்கணும். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறத நம்ம பார்க்கின்றோம். யாத்ராகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் விளக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொருட்டு நீ அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது ஒரு காளையையும் பழுதற்ற 2 ஆட்டுக்கடற்களையும் தெரிந்து கொள்வாயாக. இந்த இடத்துல ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் கடவுளுக்கு காணிக்கையாக பலி செலுத்தும்படியாக காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வந்து பலி செலுத்தணும். அது கொண்டு வரணும். ஆசாரிய கூடாரத்துக்காக என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்ப ஆசாரிய ஊழியம் செய்ய மனிதன் ஆயத்தமாகிவிட்டால் அவன் வயது 30 இருக்க வேண்டும். அவன் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். எதினாலே? பலிகளினாலே தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல வார்த்து அவனை அபிஷேகம் செய்வார். பரிசுத்த படைத்த பிற்பாடு அவன் பரிசுத்த பிற்பாடு தைல குப்பியை எடுத்து அவன் தலையிலே ஊற்றி அவன் என்ன செய்யும்? வேறு பிரிக்க வேண்டும். அபிஷேகம் வேறு பிரித்தல் அபிஷேகம். ஆசாரியர் வருகிறவன் சாதாரண வந்துவிட முடியாது. அவன் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அவன் தலையிலே எண்ணெயை வார்த்து அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். இந்த இடத்துல இந்த காரியங்களை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து
வருகிறத பார்க்கிறோம். அதே 29 அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசாரி கூடாரத்தின் வாசல் முன்பாக சேர பண்ணி, ஆமா, இங்க ஆரோனுடைய பிள்ளைகளை ஆசாரி ஊழியத்துக்காக நியமனம் பண்ணிய சம்பவம் தான் இந்த அதிகாரம். இந்த இடத்துல அவனை தண்ணீரினாலே என்ன செய்றாங்க? கழுவுகின்றார்கள். 3 விஷயம் இருக்கு. ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஒருவன் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தண்ணீரினாலே அவன் கழுவப்பட வேண்டும், எண்ணெயினாலே அவன் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை பழைய ஏற்பாட்டில் மிக அழகாக தேவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லி வைத்திருக்கிறது பார்க்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய 30வது வயதிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக தன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாகவும் தன்னை தண்ணீரினால் கழுவும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்படும்படியாகவும் யோர்தான் நதிக்கரைக்கு வருகிறார். கவனமா கேட்கும். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் ஏற்கனவே பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமா? ஒரு கேள்வி நமக்குள்ள வர்த்தம் செய்யும். ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் பரிசுத்தர் என்று வேதம் பழைய சொல்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டையும் ஏவேலா புத்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவன் பரிசுத்தராக இருந்தார், அவருடைய குமாரன் எப்படித்தான் இருப்பார்? பரிசுத்தம் உள்ளவராக இருப்பார். இங்கே மரியாளுக்கு சொல்கின்ற பொழுது, உன்னிடத்தில் உற்பத்தியாகக்கூடிய இவர் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு பரிசுத்த வித்தாக பிறந்து பரிசுத்தமுள்ளவராக அவர் இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே அவர் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டுமா? கண்டிப்பா. ஏன் அந்த பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும்? நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்போ இவர் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டுமா? நம்ம வாசித்த சங்கீதத்துல தாவீது சொல்லுவான் இல்லையா, 51 சங்கீதத்துல, என்னை பாவம் வர கழுவி சுத்திகரியும் அப்படின்னு வாசிக்கிறேன். கழுவப்படணும், உன்னுடைய பாவம் நீங்குவதற்கு என்னை கழுவும் என்று சொல்லி தாவீது தன்னை அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். தண்ணீரினாலே தன்னை கழுவும்படியாகவும் இந்த இடத்துல வந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து தண்ணீரினாலே தன்னை கழுவிக்கொள்ள வேண்டுமா? நிச்சயமா. அதுக்கும் ஒரு கேள்வி நமக்கிட்ட எழத்தான் செய்கிறது. சரி, போகட்டும். அதெல்லாம் முன்னாடி உங்களுக்கு சொல்றேன். கழுவுமா வேண்டாமா அப்படின்னு. அப்புறம் நம்ம வாசித்தோம், தலையின் மேலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வாசித்தோம். இவர் தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமா? ஒரு கேள்வி அங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 8வது சங்கீதத்தை நீங்க திருப்பிக்கணும். அங்க நீங்க வாசிங்க. 4வது வசனம். மனுஷனை நினைத்ததற்கும் மனுஷகுமாரனை விசாரித்ததற்கும் அவன் எம்மாத்திரம் என்று நீர் அவனை தேவதூதரில் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையாலும் கனத்தினாலும் ஒரு மனிதனுக்கே இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்தமான காரியத்தை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். தேவாதி தேவன்
இந்த உலகத்துக்கு வரப்போகிற ராஜாதி ராஜாவாக என்ன செய்ய போறார், வரக்கூடியார். அப்ப அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா? அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஏற்கனவே இந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்துல இருக்கின்ற பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்க உன்னத பாட்டுல நீங்க எடுத்து வாசிக்கணும்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய குமாரனை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் இப்பொழுது இந்த உலகத்திற்கு அவர் எப்படி வந்திருக்கிறார் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு எப்படி வந்திருக்கிறாரு? மனுஷனா வந்திருக்கிறார். அப்போ மனுஷனாய் வந்ததினாலே இந்த மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் தீர்க்கும்படியாக பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவராக, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவராக இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தபடினாலே இந்த மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் அத்தனையும் அவர் தலைவர் வந்துச்சு. ஆகினாலே அவர் பரிசுத்தப்பட வேண்டும், அவர் கழுவப்பட வேண்டும், அவர் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் இல்லையா? இது இந்த மனிதனுக்கு முன் மாதிரியாக அவருடைய அடிச்சூடுகளிலே நீங்களும் நானும் வரும்படியாக தேவன் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்து கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து ஏன்னா நம்ம பாவத்துல சுமக்க போறார். 3 வருஷம் 30 33 வருஷம் வரைக்கும் ஊழியத்தை செய்ய போறார். 3 வருஷம் நல்ல ஊழியம் செய்ய போறார். அந்த 3 வருஷம் முடிஞ்ச கையோட அவர் சிலுவை சுமக்க போறார். அப்போ எதற்காக சிலுவை சுமக்க போறாருன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். ஆகையாலே இது முன்கூட்டியே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மனிதனாக வந்ததுனால மனிதன் செய்யக்கூடிய அத்தனை சடங்கு முறைமைகளையும் இயேசு கிறிஸ்துடைய தலையின் மேலே விழுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக வந்ததுனால, மனுஷகுமாரனாக வந்ததுனால மனிதனுக்காக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார். யோவான் ஸ்நானம் மூலமாக தண்ணீரினாலே தன்னை கழுவிக் கொள்கிறார் இல்லையா? அங்கே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். யோவான் ஸ்நானம் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? ஞான ஸ்நானம் பெறுகிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13 வாசிக்க. அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே யோவான் ஸ்நானனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்ய பாருங்க. யோவான் இயேசு வருகிறத பார்த்து தடை பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியும் வருகிறவர் யாரு? கடவுள். கடவுள் வருகிறார். கடவுள் வந்து என்கிட்ட யாசனை எடுக்க கூடுமா? அவன் அதை உணர்ந்தவனாக வேண்டாம் என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் தடையை சொல்லிடுற பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் உம்மால ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நான் தான் உங்ககிட்ட ஞானஸ்நானம் எடுக்கணும், நீர் வந்து எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாமா? நான் மனுஷன், நீரோ கடவுள் அப்படிங்கிற அவனுடைய உணர்வு சொன்னதுனால அவன் என்ன செய்யறான்? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வருவதற்கு தடை செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்த வருஷம் இயேசு அவனுக்கு பிறகு உத்தரவாக, எப்பா யோவான் இப்போ எனக்கு நீ இடம் கொடுப்பா, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இடம் போய் நான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது அவன் தேவன் பிதாவாகிய
கொடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பொழுது அவனுக்கு இடம் கொடுக்கிறான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மே வருகிறதை கண்டார். இல்லையா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். அவனை பரிசுத்தப்படுத்துறாங்க, அவனை தண்ணி ஊற்றி கழுவுனாங்க, எண்ணெயை எடுத்து தலையோட வார்த்து அபிஷேகம் பண்றாங்க. இங்கே அதே சம்பவம், 3 சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக யோவானிடத்தில் வந்து தண்ணீரால் மூழ்கி கரையேறிய உடனே பரிசுத்த ஆவியானவர், அதான் என்ன ஏன் நீ பரிசுத்த ஆவியானவர் என்னை கூப்பிட்டு சொல்றோம் இல்லையா? இதுதான். அப்போ பழைய ஏற்பாட்டிலே எண்ணெயை பார்த்தார்கள், இங்கே பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார். பிரித்தெடுக்கிறத பார்க்கிறோம் இல்லையா? எப்படி பிரித்தெடுக்கிறார்? எப்படி சத்தம் கேட்கிறார்? புறாவை போல இறங்குகிறார். அங்கே வானத்தில் எப்படி ஒரு சத்தம் கொடுப்பாங்க? அடுத்த வருஷம் அன்றியும் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய குமாரன், என்னுடைய பிரியமுள்ள குமாரன், என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆகினாலே எப்பொழுது நான் இவரை பரிசுத்தப்படுத்தி கழுவி என் அபிஷேகத்தை நான் தலையிலே ஊற்றுகிறேன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி தேவன் காட்டுகிறத இந்த இடத்துல பார்க்க. லேவியராகமம் முதலாவது அதிகாரம் 9வது வசனம். அதின் குடல்களையும் துடைகளையும் தண்ணீரினால் கழுவுவனாக அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாக தகனபடியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகர்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை முகர்கிறார். எப்படி முகர்கிறார்? இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். சுகந்த வாசனையாக. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினால அவர் மேல அவ்வளவு பிரிய வைத்து இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை முன்ன வச்சு இவர் என்னுடைய பிரியமுள்ள நேசகுமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உச்சி முகர்ந்து கொள்கின்றார். ஏதாவது சின்ன பிள்ளைங்க நல்ல காரியம் பண்ணிச்சுன்னு சொன்னா நம்ம கூப்பிட்டு வச்சு என்ன செய்வோம்? சொல்லுங்க. அவன் உச்சியில நல்ல காரியம் நீ நல்ல வருவ அப்படின்னு சொல்லி உச்சி முகர்வார்கள். இல்ல அதத்தான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் செய்து காட்டுகிறத இங்கே பார்க்கிறோம். இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லி இல்லையா? இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதுதான் அதனுடைய அடையாளம். நீங்களும் நானும் ஞானஸ்நானம் என்கிற விதிக்கு அல்லது கட்டளைக்கு நம்ம உட்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம பரிசுத்தப்படுத்தணும். நாம் எங்க வாழ்கிறோம்? அசுத்தமான உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரமம் மிஞ்சி இருக்கின்றதான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அக்கிரம சிந்தை நம்முடைய சிந்தையில் இருக்கிறது. அக்கிரம செயல்பாடுகள் இதயத்திலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய கால்கள் அந்த சிந்தைக்கினராக அந்த காரியங்களுக்கு ஓடுகிறது. நம்முடைய கண்கள் அக்கிரம காரியங்களை, பாவத்தின் காரியங்களை பார்க்கிறது. நம்முடைய
நம்முடைய சரீரம் முழுவதும் பாவத்தினாலே, அக்கிரமத்தினாலே, கேடான சிந்தையினாலே நிறைந்து இருக்கிற ஒரு மனிதன் கண்டிப்பா பரிசுத்தப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அவன் கழுவப்பட்டுத்தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாக தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், தன்னை கழுவியிருக்கிறார், பிதாவாகிய தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நான் உங்களையும் என்னையும் தேவதூதர்களுக்கு ஒப்பாக கடவுள் படைத்திருக்கிறாரே, என்னைக்காவது அதை நம்ம சிந்தனை பண்ணி இருக்கின்றோமா? நானும் தேவதூதனா அப்படின்னு நினைக்கிறேன். சற்று தான் அந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா, சற்று தேவதூதர்கள் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு ஒப்பானவர்களாக நீங்கள் நான் இருக்கின்ற பொழுது நம்முடைய சிந்தனைக்குள்ள கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது, அக்கிரம சிந்தனைகள் வரக்கூடாது, இருதயத்தில் பொல்லாத காரியங்கள் வரக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே இருந்தாலும் யோவான் சொன்னது போல மனம் திரும்பணும், பாவத்தை அறிக்கை செய்யணும், மருத்துவத்துக்கு என்ன செய்யணும், தப்பித்துக் கொள்ளணும். அந்த சிந்தனையோடு கூட இல்ல நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் பாவி என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் பாவி ஆண்டவரே, நான் இப்படி இல்லாத உலகத்துல வாழ்ந்த கொண்டே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயினாலே அறிக்கை செய்வது அவசியம். நீதிமொழிகள் 13 நீதிமொழிகள் 28 தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறோ இரக்கம் வருவான். அப்ப எந்த ஒரு மனிதனும் தன் பாவத்தை மறைக்காதபடிக்கு தேவனிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அப்படின்னு சொன்னா இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. நம்ம பரிசுத்தப்படுத்திக்கணும், நம்ம கழுவணும். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதமான பலத்தை நீங்களும் நான் என்ன செய்யணும், கண்டிப்பா பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சொன்னது இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்தான்னு தெரியுங்களா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனம் வாசி. யோவான் 1:20. மறுநாளிலே இயேசுவை தன்னிடத்திலே வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் பார்க்கிறான். அவனுடைய தொலைநோக்கு பார்வை இந்த இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களுக்காக பலியாக வரப்போகிறதான ஒரு ஆட்டுக்குட்டியாக யோவான் ஸ்நானகன் பார்க்கிறார். நம்முடைய பார்வை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படியாக இருக்கிறது? நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட பார்வைகள் நமக்கு கிடையாது. இல்ல, நம்ம அப்படிப்பட்ட பார்வைகள் சிந்தனைகள் தான் நம்ம இயேசு கிறிஸ்து மாதிரியே வந்திருக்கோம். அவர் அனுசூழலை பின்பற்றி அவரை போலே வாழ முயற்சி செய்திருப்போம். ஆனா நமக்குள் இந்த யோவானை போலதான சிந்தனைகள் நமக்கு இல்லை. அவங்க அழகா பார்க்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தூரத்துல பார்த்த உடனே அவன் கணக்கிட்டான், எப்பா நம்மகிட்ட வரக்கூடிய ஒரு தெய்வம், இவர் தெய்வகுமாரன், இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக தன்னையே கொடுக்க வந்ததான ஒரு ஆட்டுக்குட்டி, இது தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அவன் சாட்சி கொடுக்கிறதா நம்ம பார்க்கிறோம். உங்களையும் திருச்சபை சாட்சி கொடுப்பாங்க. அப்பதான் ஆசிரியர் கொடுப்பாங்க. நம்ம அறிக்கை செய்ய மாத்திரம் பத்தாது, திருச்சபையும் உன்னை அங்கீகரிக்க வேண்டும், திருச்சபை உன்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஆசிரியர்
பார்த்தீங்களா? அப்ப வேதம் நமக்கு எவ்வளவு முறையான காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சரியானபடி செய்ததினாலே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உச்சி முகர்ந்து என்னுடைய பிரியமுள்ள நேசகுமாரன் என்று சொல்லி சொன்னார். உங்களையும் பார்த்து இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்ல முடியுமா அல்லது சொல்லக்கூடுமா? நாம தான் அதை சிந்தனைப்படி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது நமக்காக, பாடப்பட்டது நமக்காக, வயிறு வீசிக் கொண்டிருக்கிறது நமக்காக, வரப்போகிறது நமக்காக. உண்மைதானே? அவர் அதுக்காக தான் உலகத்துக்கு போட்டார். நீங்க அந்த வருபவத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் வருபவத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக பிதாவாகிய தேவனால் என்ன செஞ்சாரு? அனுப்பப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? மத்திய சுவிசேஷ 3வது அதிகாரத்தை நீங்க திருக்குங்க. அவன் சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். நான் முடிக்கிறேன். 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அவன் சொல்றான், நீங்க மனம் திரும்புவது பத்தாது, பாவை அறிக்கை செய்கிறது பத்தாது, பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்றதான, நீங்க மனம் திரும்புவது உண்மை என்று சொன்னால் நீங்க கனிகளை கொடுக்கிறவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பனே என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கழுதையினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உட்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களுடைய வேர்கள் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியே போடக்கூடாது. என்ன சொல்ல வராது இயேசு அப்படின்னு சொன்னா, நீங்க கனி கொடுக்கலன்னு சொன்னா உங்க கால் அடியில ஆக்கிய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. கோடாரி கால் அருகே வைக்க கோடாரி இந்த இடத்துல எதை காட்டுன்னு சொன்னா தேவனுடைய கோபாக்கியை காட்டுகிறது. அது எங்க இருக்குது? நம்முடைய கால் அடியிலே இருக்கிறது. அப்ப அந்த கோடாரிக்கு நீ தப்பணும்னு சொன்னா, அந்த வருகோபத்துக்கு நீ தப்பணும்னு சொன்னா, நீ நல்ல கனிகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப நம்ம நல்ல கனிகளை நம்ம கொடுக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம யாரும் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்றாரு அந்த கட்ட வசனத்தை அப்படின்னு வாசிமா, மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு யாசனை கொடுக்கிறேன். யோவான் சொல்றான், நீங்க மனம் திரும்புறதுனால பாவ அறிக்கை செஞ்சதுனால நான் உங்களுக்கு யாசனை கொடுக்கிறேன். ஆனா எனக்கு பின் வருகிறவரோ, ஆமா ரொம்ப வல்லமிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய செருப்பு கூட அவுப்பதற்கு எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினுடைய பலனை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியினுடைய உன்னதமான பலன் எந்த மனிதனுக்கும் இல்லை. அதனாலதான் உலகத்தை நோக்கி போறோம், உலகத்தின் காரியங்களை செய்கிறோம், நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. அது எந்த விதமான மாற்றத்திற்கு கிடையாது. நீங்க ஆண்டவர் சொல்றார், யோவான் ஸ்நானத்தின் மூலமாக இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஞான ஸ்நானத்தை கொடுப்பார். அக்கினி இந்த வேத வசனங்கள், அக்கினி போன்றது வேத வசனங்கள். அவர் இந்த வேத வசனத்தை கொண்டு உங்களை குடவிட்டு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் நினைச்சார் கொண்டு போடுகிறார். அதுக்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தூக்குக்குறை அவர் கையில் இருக்கிறது, களத்தை
நன்றாய் விளக்கி உண்மையாகவே கனி கொடுக்கிற நல்ல மணிகளை களஞ்சியத்துல கொண்டு போய் அவர் சேர்த்து வைப்பார். ஒண்ணும் இல்லாம மனம் திரும்பாம வெற்று வேட்டா நீ இருந்தேன்னு சொன்னா அக்கினியில கொண்டு போய் சுட்டரித்து போட்டுருவார். வெளிப்பட்ட விசேஷம் அதான் சொல்லுது. அக்கினி கடலிலே பங்கடைவார் என்று சொல்லி வேதவசனம் பேசி அப்படின்னு சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டதான இந்த ஞானஸ்நானம் ஏன் என்பதற்கு இன்னைக்கு கேட்ட செய்திகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்கிறேன். தெய்வமே ஞானஸ்நானத்தை முறையான பிரகாரம் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் மனிதராகிய அவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த முறையை பின்பற்றணும் என்பதற்காகத்தான் நமக்கு இயேசு கிறிஸ்து முன்னாடியே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தீங்க என்று எனக்கு தெரியாது. நம்ம ஞானஸ்நானம் உண்மையான முறையில நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கேட்ட இந்த செய்தியின் பிரகாரம், இந்த முறையின் பிரகாரம் ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஞானஸ்நானம் விருந்தா அவ்வளவுதான். நீ வருங்கோபத்துக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா நீ மனம் திரும்பி அறிக்கை செய்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை கழுவி பரிசுத்த ஆவியினுடைய உன்னத பலனாலே நீ மூடிக்கொள்ளுகின்ற பொழுது நீ கனிகளை கொடுப்பாய், நித்திய ஜீவன் பங்குள்ளவனாய். இல்லை என்று சொன்னார் ஆவியாராய் எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆசீர்வாதம்.